கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகளிர் மன்றாட்டு மதிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஹெவன் டிவியின் பங்காளர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எங்கே ஒன்றோ ரெண்டோ பேர் ஒரு மனதோடு கூடி வருகிறார்களோ, கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய சித்தத்தின்படி நாம் கூடி வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த மத்தியான வேளையிலும் அவரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்காக, விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். தயவாய் நம்ம ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாக தாவீது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே கேட்டு அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் மத்தியான வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முதலாவது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பிரசன்னராகி நீர் வீற்றிருக்கிறதற்காக நன்றி, நீ எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரை ஜெபிக்கிற இடத்துல, ஆண்டவர் ஒரு மனதோடு ஜெபிக்கிற இடத்துல நீர் இறங்கி வருகிற தேவன். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராய், ஆண்டவரே, நீர் வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிப்பதற்குரிய உம்முடைய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புவீராக அப்பா. இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகி போகாதபடி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டிவும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா
பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஆமென். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் விழிப்போடு சோர்ந்து போகாதபடி நாங்கள் ஜெபிக்க வேண்டிய உம்முடைய கிருபையை எங்களுக்கு தருவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது எந்த ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறவர். ஆண்டவரே, விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவராய் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள் இருக்கிறபடியாய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நமது ஹெவன் டிவியின் தரிசன தேசமான நேபாள் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த தேசத்தில் என்னென்ன காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் தடையின்றி நிறைவேற்ற வேண்டும். எந்த ஒரு திட்டத்திற்கு நேராக தேவனுடைய பிள்ளைகள் போகும் போதும், அதை நிறைவேற்ற முயற்சிகள் எடுக்கும் போதும் பலவிதமான தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அதை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவியாக இருந்தால், கர்த்தர் நிச்சயமாக அந்த தடைகளை எல்லாம் மாற்றி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்ம இப்பொழுது ஹெவன் டிவியின் ஸ்தாபகர், அவர் செய்கிறதான ஊழியங்கள், அவரோடு இணைந்து செயலாற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த மத்தியான வேளையில் நாங்கள் ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே, எங்களுடைய ஹெவன் டிவியின் நிறுவனருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் தரிசன தேசமான நேபாள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடங்களில் ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுவீராக. அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவரே நம்முடைய நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. அதற்குரிய தேவைகள், அதற்குரிய மனுஷனுடைய தயவு, ஆண்டவரே தேவ கிருபை எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழிய பாதைகள் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு இணைந்து செயலாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஹெவன் டிவியின் குடும்ப உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவர் நபர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை தேவைகளை சந்தித்து நடத்துங்க. ஒரு ஊழியத்தின் பாதியில் பின்னின்று ஆண்டவர் உதவி செய்கிற அநேக கரங்களை நீர் எழுப்பி கொடுப்பீராக. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் செய்கிற ஆண்டவர் ஊழியத்திற்கேற்ற பிரதிபலனை கண்டு கொள்ள நீர் உதவி செய்வீராக. நேபாள் தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவர், அந்த இடத்துல மிஷனரிகளாய் பணியாற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்ம தேவ ஊழியர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தாங்கி நடத்த வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறதான நாட்களில் கர்த்தர் தான் அவர்களை போஷித்து காப்பாற்றி அவர்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம இப்போது கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தேவ ஊழியர்களுக்காய் ஆண்டவரே பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரை பரிசுத்தவான்களுக்காக மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி நடத்துங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் அக்கினி ஜுவாலைகளாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இந்த கடைசி கால நாட்களில் ஆண்டவரே கர்த்தருக்கென்று பிரோஜனமான காரியங்களை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை பாராதபடி கர்த்தருக்காய் ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிகாரப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலைகளை நீர் வெளிப்படுவீராக. தேவைகளை சந்தித்து நடத்துங்க குடும்பங்கள் ஆண்டவர். ஊழியங்களுடைய பாதைகளில் வருகிறதான எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே திட்டங்களை நிறைவேற்ற உம்முடைய பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. சத்திய வார்த்தைகளை சத்தியமாய் போதிக்க வேண்டிய கிருபை ஞானம் அபிஷேகத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மூலமாய் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியங்கள் எல்லா ஊழியக்காரர்களோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. உம்முடைய சமாதான சந்தோஷம் ஒவ்வொருவரை நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் ஆண்டவரை எடுக்கிறதான முயற்சிகளை வாய்க்க பண்ணுவீராக. ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவரை கண்ணீரோடு திறப்பில் நிற்கும் போது ஆண்டவர் அதற்குரிய ஆண்டவரே அறுவடையை கண்டு கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தருவீராக. குடும்பங்களை பாதுகாப்பீராக. போகிற வருகிற பாதைகளில் எல்லாம் உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரை. ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்ம சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சபைகள் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். கர்த்தர் அற்புதமாய் சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சபைகளில் ஆராதனை நடப்பதற்குரிய சில காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். தடையின்றி நீ எந்த போராட்டங்களுக்கும் இந்த கொள்ளை நோயின் நிமித்த சபைகளுக்கு எந்த பாதிப்பும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பரிகாரியாய் வெளிப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்து வருகிற அற்புதமான கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சபைகள் திறந்து ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆண்டவரை உண்மையோடு சத்தியத்தோடு ஆவியோடு நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்குரிய வழிகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் இதற்கு எதிராக சத்துரு எந்த போராட்டங்களையும் கொண்டு வராதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபைகள் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. கிளை ஊழியங்கள் அப்பா நிறைய ஆண்டவர் என்னென்ன ஊழிய திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே விசுவாச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பி ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் வெளிப்பட்டு நீர் பரிகாரியாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் பலகீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தேவையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தேவையான எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய சமூகத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை ரட்சிக்கப்படாத நபர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே காலம் கொடிதாயிருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரே ரட்சிப்பு சமீபமாயிருக்கிற இந்த நாட்களை பிரோஜனப்படுத்தி கொள்ள ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்களுக்காய் கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தக்கதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடி வெறியினால அவதிப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே அவர்களை நீர் தொட்டு நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவு பரியந்த நிலை நிற்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் நிலைநிறுத்துவீராக.
ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆயத்தமாகி காத்திருக்கிற கூட்டமாய் ஆண்டவரே மணவாட்டி சபையாய் உம்மை சந்திக்க ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிடம் நீ தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. கேட்கிற சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா நீர் அப்படியே நீர் கிருபைகளை தருகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்த வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தரோடு அவர்கள் நேரத்தை செலவிடவும், கர்த்தரோடு பேசவும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டிய கிருபைகளை சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை கிறிஸ்துவை தங்களுடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவர் ஏனோ தானோ என்கிற ஆண்டவர் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த சின்ன பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தருக்கு ஆண்டவரை கட்டளையிடுவீராக. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவர் அவருடைய சூழ்நிலைகளை அறிகிறவர். ஆண்டவரே மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள் ஆண்டவர், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் அறிகிற தேவன். அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரை நீர் கூட இருந்து ஆண்டவரே பலவிதமான கண்ணிகளில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவிப்பீராக. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைப்பீராக. சத்துடைய திட்டங்களுக்கும் மனுஷனுடைய கண்ணிகளுக்கும் விலக்கி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. விசுவாச பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் ஒருபோதும் கெட்டு போகாதபடி ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதே போல தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை உம்மை அறியாத வாலிப பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வாலிப இரத்தத்தை நீர் உம் பிள்ளைகளுக்காக சிந்து நீரே. ஆண்டவரே அந்த பரிசுத்த இரத்தம் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவரை அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் ஆண்டவரை கர்த்தருக்கு நேராய் கிறிஸ்துவின் சிந்தைக்கு நேராய் அவர்களை வழிநடத்தட்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து ஓடி போகாதபடி ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் வேலி அடைப்பீராக, நீர் பாதுகாப்பீராக, உம்முடைய ரத்தம் கொண்டு முத்திரை போடுவீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் தருவீராக. ஆண்டவரை சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை சபைக்கு சாட்சியாய், ஆண்டவரை குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் சாட்சியாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரை சம்பாதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடு வாலிப பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் இன்றைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேசத்திலே கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை அறியாத மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயின் கொடூரத்தை கர்த்தர் மாற்றி முழுமையாய் கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் செய்ய வேண்டும். தேசத்தின் இந்த நிலைமைகள் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், வேலை வாய்ப்பில்லாதபடி ஜனங்கள் தவிக்கிறார்கள். இப்படி பலவிதமான கொடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு தேசத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிலைக்க பண்ணும்படியாக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தின் இன்றைய நிலைமைகள் ஆண்டவரே மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலும் மத்தியிலும் ஆண்டவரை நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியாக நீர் உம்முடைய கிருபைகளை கத்த தருவீராக. தேச தலைவர்களை கத்த தொடுவீராக. ரட்சிக்கப்படாத மக்களை கத்த ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய
உம்முடைய பிள்ளைகளாய் கத்தர் மாற்றுவீராக. உமக்கு உகந்தவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டங்கள், கிராமங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை கத்தர் கொடுப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பல இடங்களில் ஆண்டவர் உம்முடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் கத்தர் மாற்றி ஆண்டவரே எந்த விதத்திலும் எப்படியாயினும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை, சூழ்நிலைகளை கத்தர் உருவாக்கி ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிறதான கொள்ளைகள் ஆண்டவரே இவையெல்லாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்கிற நபர்களை கத்த தொட வேண்டும் ஆண்டவர். தேசத்தில் சமாதானம் சந்தோஷம் பெருக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு தேசத்தில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை கத்தர் ஆண்டவரே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் தாங்களை உய்த்து ஆராய்ந்து இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கத்தக்கதாய் தேசத்தில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை காத்திருந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தேசத்தின் மேல உம்முடைய ஆண்டவர் கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நாம் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். தேசத்திலே பலவிதமான காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிறது. கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும். பல காரியங்கள் வெளியில் தெரியாதபடி மூடி மறைக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அதற்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். குடும்ப பெண்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த எதிரிட்டு வருகிறதான எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இந்த நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக, பெண்களுக்காக, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே எந்த பாதுகாப்பும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே நெருக்கடிகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் ஆண்டவர் வெளியில் தெரியாதபடி எவ்வளோ சூழ்நிலைகளுக்கு நேராக பிள்ளைகள் ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் நீங்கள் மட்டும்தானப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பீராக, சிறு பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே. அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரை கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. ஞானவான்களாய், புத்திமான்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற அந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கொடியவர்களுடைய கைகளிலிருந்து ஆண்டவரை நீர் மீட்டு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அப்படியே பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவர், குடும்ப பெண்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய கிருபையும் ஞானமும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து நீர் வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரை, உம்மை அறியாத பெண் பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவர் உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. அதே போல வேலை செய்கிற இடங்களில் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் ஆண்டவரே பலர் கடந்து போகிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரை யாருடைய உதவியும் கேட்க முடியாதபடி தவிக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை, பாதுகாப்பு இறங்கி ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய உம்முடைய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படியே பாதுகாப்பை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து
மற்றவர்களுக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுத்தோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் சோர்ந்து போகாதபடி எங்களோடு இணைந்து ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், குடும்பங்கள், அவர்கள் செய்கிறதான தொழில்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யோபு மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவரே யோபுவின் சிறையிருப்பை திருப்பினீரே அப்பா. அதே போல ஆண்டவரே தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவன். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆண்டவர் என்னென்ன காரியங்களை, நோக்கங்களை, திட்டங்களை கத்த நிறைவேற்ற ஆண்டவரை நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவைகளை கத்த நிறைவேற்றுவீராக. அதற்கு விரோதமான எல்லா தடைகளையும் நசரேயனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கத்த நிர்மூலமாக்கி போடுவீராக. உம்முடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உம்மை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களையும் கத்த தொடுவீராக. ஆண்டவர் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராகப்பா. அவருடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில தாகத்தோடு ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உம்முடைய வலதுகரம் செய்கிற பராக்கிரமத்தை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா பாதைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் தப்புவித்து நீர் ஆண்டவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் குடும்பங்கள் நிலைக்க பண்ணுவீராக. ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது ஆண்டவரே போராட்டங்கள், ஆண்டவரே எங்களுக்கு இனி வாழ்க்கை இல்லை, இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இருக்கிறதான சந்தர்ப்பங்களில் அப்பா நீர் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்ப பிரச்சனைகள் மாறி போக வேண்டும். ஆண்டவரே பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொட வேண்டும். உம்முடைய அற்புதத்தின் கரத்தை கத்த நீட்டுவீராக. ஆண்டவரை ஜெபித்து கொண்டே ஆண்டவர் எங்களுடைய பலகீனங்கள் மாற, எங்களுடைய வியாதிகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளும் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா சிக்கல்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படியா ஜெபித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரம் வரையிலும் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே இன்னும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாய் ஆண்டவரே ஹெவன் டிவியின் ஆண்டவரே நிறுவனத்தில் ஆண்டவரை ஜெபிப்பதற்காக ஆண்டவர் கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஜெப விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்து அவருடைய ஆண்டவரை காரியங்களில் சூழ்நிலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதற்கு உதவி செய்கிறவர்கள், ஒத்தாசை அளிக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் மறைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீ எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். அந்த ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து நீர் நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்